அனைவருக்கும் வணக்கம். அக்கார வடிசல் பற்றி நம்மில் பலருக்கு தெரியும். ஆனால் அந்த அக்கார வடிசல் உருவான கூடாரவள்ளி திருநாள் பற்றி தெரிந்து கொள்வோம் வாருங்கள். மார்கழி மாதம் என்றாலே ஆண்டாள் பாடிய திருப்பாவை பாடலை நாளொன்றுக்கு ஒரு பாடல் வீதமாக பாடி வருவது வழக்கம். அந்த வகையில் கூடாரவள்ளி என்று கூறப்படும் நாள் குறித்தும் அதன் சிறப்பு குறித்தும் அறிந்திடலாம். மார்கழி மாதத்தின் 27வது நாளை கூடாரவள்ளி அல்லது கூடாரை வள்ளி என்றும் கூறுவதுண்டு. ஆண்டாள் அருளிய 30 பாடல்கள் கொண்ட திருப்பாவையில் 27வது பாடலாக கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா என்று பாடியிருப்பாள். பாவை நோன்பு இருந்த ஆண்டாள் தனக்கும் ரங்கநாதருக்கும் திருமணம் நடந்தால் 100 தடா அக்கார வடிசலும் வெண்ணையும் சமர்ப்பிப்பதாக கள்ளழகர் பெருமாளிடம் வேண்டிக் கொள்கிறாள். ஆனால் ஸ்ரீரங்கத்தில் ஆண்டாள் அரங்கனுடன் ஐக்கியமான பிறகு கள்ளழகருக்கு அக்கார வடிசலும் வெண்ணையும் சமர்ப்பிக்க முடியாமல் போனது. அதை நினைவு கூறும் விதமாகவே இன்றைக்கும் கூடாரவள்ளி திருநாள் அன்று நெய் வடிய பாலில் செய்த சர்க்கரை பொங்கல் என்னும் அக்கார வடிசல் செய்து வழிபடுவர். ஆண்டாள் பிறந்த ஸ்ரீவல்லிபுத்தூரில் ரங்கநாதர் அருளும் ஸ்ரீரங்கம், ராமானுஜர் அவதரித்த ஸ்ரீபெருமந்தூர் போன்ற ஊர்களில் கூடாரவள்ளி தினம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ஸ்ரீரங்கத்தில் ஆண்டாள் அரங்கனுடன் ஐக்கியமான பிறகு கள்ளழகர் பெருமாளுக்கு ஆண்டாள் வேண்டிய நேர்த்திக்கடனை அக்கார வடிசலும் வெண்ணையும் சமர்ப்பிக்க முடியாமல் போனது. அதன் பிறகு 1-2 வருடங்கள் அல்ல, சுமார் 2000 வருடங்கள் இந்த வேண்டுதல் நிறைவேறவே இல்லை. ஆண்டாள் வாழ்ந்ததாக கூறப்படும் காலத்திற்கு 2000 வருடங்களுக்கு பின்னாளில் வந்த எம்பெருமான் ஆகிய ராமானுஜர் ஆண்டாள் வேண்டிக் கொண்டபடியே 100 அண்டாக்களில் அக்கார வடிசலும் வெண்ணையும் கள்ளழகருக்கு சமர்ப்பித்தார். இதனால் 2000 வருடங்களாக நிறைவேறாத ஆண்டாளின் வேண்டுதல் நேர்த்திக்கடன் நிறைவேறியது. அதையடுத்து அந்த பிரசாதத்தை எடுத்துக்கொண்டு ராமானுஜர் ஸ்ரீவல்லிபுத்தூரில் ஆண்டாளை தரிசிக்க சென்ற பொழுது தனக்கான வேண்டுதலை நிறைவேற்றிய ராமானுஜரை வயது வித்தியாசம் பார்க்காது வாரும் என் அண்ணாவே என்று ஆண்டாள் அழைத்தது ராமானுஜருக்கு கிடைத்த சிறப்பாகும். இதுதான் தனையன் பொறுப்பு. கூடாரவள்ளி என்று தன்னை இறைவன் ஆட்கொள்வான் என்று ஆண்டாள் உறுதியாக நம்பிய தினமாகும். ஜீவாத்மா பரமாத்மாவுடன் ஐக்கியமாக வேண்டும் என்பதை நிரூபித்த நிகழ்வு தினமாக கருதப்படுகிறது. ஆண்டாளின் விருப்பத்தை அரங்கநாதர் நிறைவேற்றி கொடுத்தது போல இந்நாளில் வேண்டிக் கொள்ளும் பெண்களின் விருப்பத்தை ஆண்டாளே நிறைவேற்றி தருவார் என்பது நம்பிக்கை. மேலும் ஒரு பெண்ணின் ஆசை, தேவைகளை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு அவளது தந்தைக்கு பிறகு அவளது அண்ணனுக்கு உரியது என்பதை இந்த கூடாரவள்ளி தினம் உலகிற்கு தெரியப்படுத்துகிறது. அதனால்தான் ராமானுஜரை அண்ணா என்று ஆண்டாள் அழைத்து சிறப்பு செய்தாள். ஆண்டாளால் நிறைவேற்ற முடியாமல் போன வேண்டுதலை ராமானுஜர் நிறைவேற்றி வைத்தது பற்றி நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள். இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் பிரியர்களுக்கும் அனுப்பி வைத்து அவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு அருகே இருக்கும் பெல் பட்டனை பிரஸ் செய்து ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள். இது போன்ற தகவல்கள் உள்ள நோட்டிபிகேஷன்கள் உங்களை வந்து சேரும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து விடுங்கள். நன்றி, வணக்கம்.